ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th எத்திக்ஸில் 5th லெசன் தான் பார்க்க போகிறோம். மற்ற லெசன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த லெசன் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவிழாக்கள் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு திருவிழாவும் என்றைக்கு நம்ம கொண்டாடுறோம், அது எந்த ரீசன்காண்டி கொண்டாடுறோம், அதனுடைய சிறப்பு என்னங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. 1 by 1 பார்க்கலாம். திருவிழாக்கள் கொண்டாடுவதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மக்களிடையே ஒற்றுமையை உண்டாக்குறது தான் திருவிழாக்கள் கொண்டாடுறதோடைய முக்கிய நோக்கம். இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுவோம் இல்லையா? இப்போ ஒரு கோயில் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கூட ஊரில் உள்ள எல்லாருமே கோயிலுக்கு போவாங்க. இப்போ தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து அந்த ஒற்றுமைக்காண்டி தான் திருவிழாக்கள் கொண்டாடுறோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த திருவிழாக்களை 3 வகையாக பிரிக்கிறாங்க. இயற்கை சார்ந்தவை, இனம் சார்ந்தவை, சமயம் சார்ந்தவை. இந்த மாதிரி 3 வகையாக பிரிக்கிறாங்க. கோயில்களில் நாள்தோறும் வழிபாடுகள் நடந்தாலும் ஆண்டிற்கு ஒரு முறை சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுறதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருவிழான்னு சொல்கிறாங்க. கோயில்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெய்லியுமே பூஜை பண்ணுவாங்க சாமிக்கு. ஆனால் ஆண்டுக்கு ஒரு முறை சிறப்பு வழிபாடு பண்ணுறதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருவிழான்னு சொல்கிறாங்க. 5 விழாக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சங்க காலத்தில் ஒவ்வொரு நிலத்திற்கும் 5 வகையாக நிலங்கள் பிரிக்கப்பட்டிருந்தது இல்லையா? அந்த 5 வகை நிலத்துக்கும் வழிபடும் தெய்வங்களும் விழாக்களும் தனித்தனியாக இருக்கும். அந்த விழாக்கள் ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்பட்டதாக தொல்காப்பியம்லாம் கொடுத்துருக்காங்க. மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்தில் பொருளதிகாரத்தில் அகத்திணையில் கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியர் பாலை நிலம் தவிர 4 வகை நிலத்திற்குரிய தெய்வங்களை குறிப்பிட்டிருக்கிறதா கொடுத்துருக்காங்க. அதான் அந்த பாடலில் கொடுத்துருக்காங்க. மாயோன், சேயோன், வேந்தன், வருணன் இதெல்லாம் ஒவ்வொரு நிலத்திற்குரிய கடவுள்கள். ஆனால் பாலை நில மக்கள் கொற்றவைய தெய்வமாக வழிபட்டுட்டு இருக்கிறதாகவும் வழிபட்டதாகவும் சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு குறிஞ்சி நில விழா பார்க்கலாம். குறிஞ்சி நில கடவுள் யார்? சேயோன், அதாவது முருகன், வேலன். இந்த மாதிரி முருகருக்கு நிறைய பெயர் இருக்குது. சேயோன்னா யாருன்னு பார்த்தோன்னா முருகரை தான் சேயோன்னு சொல்கிறாங்க. இங்கு வேலன் வெறியாட்டு விழா நடைபெற்ற அந்த செய்தியை எதிலெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா திருமுருகாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, ஐங்குறுநூறு, பட்டினப்பாலை முதலிய நூல்கள் வேலன் வெறியாட்டு விழா நடந்ததை குறிப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குறிஞ்சி நில பெண்களின் நோயினை தீர்ப்பதற்காக பராய்க்கடனாக இந்த வேலன் வெறியாட்டு விழா நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. இவ்விழா நடைபெறும் இடம் எதுன்னு பார்த்தோன்னா வெறியாடுகளம். அந்த வெறியாடுகளமில் வச்சு தான் இந்த வேலன் வெறியாட்டு விழா நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அங்கு சேவல் கொடி நடப்பட்டு, சேவல் கொடினா முருகருடைய வாகனமாக பார்க்கப்படுது இல்லையா? சேவல். அங்கே அந்த சேவல் கொடி நடப்பட்டு நறுமண புகைகள் எழுப்பப்பட்டு இசை கருவிகள் இசைக்கப்படும் என எந்த நூல் குறிப்பிடுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பரிபாடல் குறிப்பிடுகின்றது. இவ்விழாவில் தொண்டகப்பறை இசைக்க நடனமாடுவர்னு சொல்லியிருக்காங்க. இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குன்றக்குறவை கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அதனால் குன்றக்குறவை கூத்துனா யார் கூட சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா முருகர் கூட சம்மந்தப்பட்டது. வேலன் வெறியாட்டு விழா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் குறிஞ்சி நில மக்களினுடைய அந்த விழா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முல்லை நில விழா. முல்லை நில கடவுள் யார்? மாயோன். மாயோன்னா யார்? திருமால். இந்நில மக்கள் பால் சுரக்கும் மரமான வேப்ப மரத்தை தாய் தெய்வமாக வழிபட்டதாக அகநானூறு கூறியுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இந்த முல்லை நில மக்கள் அப்போ கேட்பாங்க, எந்த நில மக்கள் வேப்ப மரத்தை தாய் தெய்வமாக வணங்கினதை எந்த நூல் செய்தி தெரிவிக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க. முல்லை நில மக்கள் தான் வேப்ப மரத்தை தாய் தெய்வமாக வழிபட்டதாக அகநானூறு கூறியுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இப்பகுதியில் உள்ள கால்நடைகளை வேடர்களிடமிருந்து வழி தவறாமலும் காப்பவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கருப்பசாமி. மாயோனை தான் கருப்பசாமின்னு சொல்கிறாங்க. கருப்பசாமின்னு எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா
இருண்ட கானகத்திற்கு உரியவர்னால அவரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கருப்பசாமி அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் மாயோன் மேய காடுரை உலகம் என்று தொல்காப்பியம் வந்து குறிப்பிட்டதாக சொல்லியிருக்காங்க. மேலேயே நம்ம பார்த்துட்டோம், அதைத்தான் கீழேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆயர்குல மக்களுக்கும் ஆநிரைகளுக்கும் துன்பம் நேராமல் காக்கும்படி திருமாலை குறவை கூத்தாடி வழிபட்டனர். இவ்வழிபாடே ஆய்ச்சியர் குறவை. குன்றக்குறவைன்னு கேட்டாங்க அப்படின்னா வேலன் வெறியாட்டு விழா. இதுவே ஆய்ச்சியர் குறவைன்னு கேட்டாங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா முல்லை நில விழா. இப்போ குறிஞ்சி பார்த்தாச்சு, முல்லை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மருத நில விழா. மருத நிலத்தில் வந்து என்ன விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டுச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திர விழா தான் சிறப்பாக கொண்டாடப்பட்டுச்சு. இந்த இந்திர விழாவை வந்து சாந்தி பெருவிழான்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா தீவக சாந்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து 28 நாள் வந்து கொண்டாடப்பட்டதாக பார்க்கப்படுது. இந்த விழா வந்து எங்கே கொண்டாடினாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா புகார் நகர்லேயும் கொண்டாடியிருக்காங்க, மதுரையிலையும் கொண்டாடியிருக்காங்க. இந்த விழா வந்து எதுக்காக கொண்டாடியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பசி பிணி, அதாவது பசி இல்லாமல் நோய் இல்லாமல் பகை இல்லாமல் இருக்கிறதுக்காக மக்கள் வந்து யாரை வழிபட்டதாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திரனை வழிபட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த இந்திரனை வழிபட்டதுனால இந்த விழாவை வந்து என்ன சொல்கிறாங்க இந்திர விழா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விழா பற்றின செய்தி வந்து சிலப்பதிகாரத்துலேயும் இருக்குது, மணிமேகலையிலையும் இருக்குது. சிலப்பதிகாரத்தில் இந்திர விழா ஊரெடுத்த காதையிலையும் மணிமேகலையில் விழாவரை காதையிலையும் இந்த இந்திர விழா நடைபெற்ற குறிப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. மதுரையில் நடைபெற்றதை வந்து சின்னமனூர் செப்பேடு குறிப்பிடுது. ஐங்குறுநூற்றிலும் இந்த விழா பற்றின செய்தி வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மதுரையில் நடைபெற்றதை வந்து இந்த இந்திர விழா மதுரையில் நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு சின்னமனூர் செப்பேடும் குறிப்பிடுது. ஐங்குறுநூற்றிலையும் இந்த விழா பற்றிய செய்தி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து தொடிதோட் செம்பியனால் எடுக்கப்பட்ட காமன் விழாவினை இந்திர விழா அல்லனா விருந்தாட்டு விழா ஆகிய பெயர்களில் மணிமேகலையிலையும் குறிப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மருத நில மக்கள் வந்து போருக்கு செல்லும் போது தங்கள் அரசனை வாழ்த்தி விழா கொண்டாடுவர். இவ்விழாவில் தங்கள் வாளை உயர்த்து பிடித்து தன்னுமை எனும் போர்ப்பறை ஒலிக்க ஆடியும் பாடியும் குறவை நிகழ்த்துவான்னு சொல்லியிருக்காங்க. தன்னுமை அப்படிங்கிற போர்ப்பறை எந்த விழாவில் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு கேட்பாங்க. மருத நில விழாவில் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நெய்தல் விழா. இதனுடைய கடவுள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வருணன், அதாவது நீர்க்கடவுள்னு சொல்கிறாங்க. மேகம் மலை கடல் ஆறு ஆகியவற்றுடன் தொடர்பு கொண்டதால் இவரை வந்து என்ன கடவுள்னு சொல்கிறாங்க அப்படின்னா வருணனை வந்து நீர்க்கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நில மக்களால் கொண்டாடப்படும் விழாவை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முன்னீர் விழா இல்லைன்னா நாவாய் விழா அப்படின்னு சொல்கிறாங்க. நெய்தல் நில மக்கள்னாலே கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நம்ம பார்த்துருப்போம். அதனால நீர் வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னீர் விழா, நாவாய் விழா. நாவாய்னா என்ன, படகு கப்பல், அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாவாய்ன்னு சொல்கிறாங்க. ஸோ கடல் கூட கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. புறநானூரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி பாண்டியன் மற்றும் கரிகாலனின் முன்னோர் வந்து நாவாய் விழாவை கொண்டாடிய செய்தியை வந்து புறநானூறு குறிப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பாண்டிய மன்னனும் கரிகாலனுடைய முன்னோர்களும் இந்த நாவாய் விழாவை கொண்டாடிய செய்தியை புறநானூரில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வருணனை உலகம் முழுவதும் வருணனை வந்து உலகம் முழுவதும் பறந்து இருப்பவர், உலகத்தையே ஆள்பவர் என்றும் கூறுவர். அப்போ எந்த கடவுளை வந்து உலகம் முழுவதும் பறந்து இருப்பவர் உலகத்தையே ஆள்பவர்னு கூறுறாங்கன்னு கேட்பாங்க. வருணனை தான் சொல்கிறாங்க. இம்மக்கள் வந்து முத்துக்களையும் வலம்புரி சங்குகளையும் காணிக்கையாக செலுத்தி கடல் தெய்வத்தை வழிபட்டதாக சொல்லியிருக்காங்க. கடல்னாலே ஸோ முத்து வலம்புரி சங்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாலை நில விழா. குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்த நிலத்தை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாலைன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உள்ள 2 ஞாபகம் வச்சுக்கோங்க, குறிஞ்சி முல்லை. அந்த 2ம் முறைமையில் திரிந்த நிலத்தை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாலைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க வந்து வழிபடக்கூடிய கடவுள் என்னன்னு பார்த்தோன்னா கொற்றவை. பாலை நில மக்கள் வந்து கொற்றவையை வழிபட்டனர். கொற்றம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வெற்றின்னு அர்த்தம். கொற்றவைங்கிற தெய்வத்தை எதனால் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கொற்றவைன்னு
வெற்றியை தருபவள்னு அர்த்தமா. அதனால தான் அந்த கடவுளுக்கு வந்து கொற்றவை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இந்த கொற்றவைங்கிறது ஒரு பெண் தெய்வம். சிலப்பதிகாரத்தில் வந்து சாலினி என்ற தெய்வம் ஏற்றப்பட்ட பெண்ணிற்கு கொற்றவையினுடைய கோலம் புனையப்பட்டதாக சொல்கிறாங்க. இவரை மான் மீது அமரச் செய்து உலாவர செஞ்சுருக்காங்க. பல்வேறு காணிக்கை பொருட்களுடன் அவங்கள வந்து நிறைய பேர் பின்தொடர்ந்தும் போயிருக்காங்க. வழிப்பறியின் போது கொட்டும் பறை, சூறையாடும் போது ஊதப்படும் கொம்பு, புல்லாங்குழல் ஆகியவை இந்த சமயத்தில் இந்த விழாவின் போது இசைக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த கொற்றவைக்கு விழா எடுப்பாங்க இல்லையா, அந்த விழாவில் பறை, கொம்பு, புல்லாங்குழல் இதெல்லாம் வந்து இசைக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இப்போ 5 நிலத்திற்குரிய வழிபடும் தெய்வங்களையும் பார்த்துட்டோம், என்னென்ன விழாவையும் பார்த்துட்டோம். இப்போ நடுகள் வழிபாடுனா என்னன்னு பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்தது தான் இந்த நடுகள்னால் என்னென்னு. போர்க்களத்தில் விழுப்புண்பட்டு வீர மரணம் அடைந்த வீரனது உடலை அடக்கம் செய்கிறதுக்கு முன்னாடி அவன் பயன்படுத்திய போர் கருவிகளையும் பொருட்களையும் அந்த புதைக்குழியில் வச்சுட்டு அடக்கம் செஞ்சுருக்காங்க. இதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த கல்லை வந்து நடுறதுனால இந்த கல்லை வந்து நடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இக்கல்லின் மீது அந்த வீரனுடைய பெயர், உருவம், வீரம், புகழ், தியாகம் இதை பற்றிலாம் வந்து பொறிச்சு வச்சுருப்பாங்க. மேலும் அவனது வீரத்தை போற்றுகின்ற வகையில் ஆண்டுதோறும் அந்த நடுகளுக்கு கூட ஆண்டுதோறும் விழா எடுத்து வழிபட்டதாக சொல்லியிருக்காங்க. கிராமங்களில் உள்ள காவல் தெய்வங்களை இந்நடுகள் வழிபாட்டின் தொடர்ச்சியாக கருதலாம் சொல்லியிருக்காங்க. நிறைய கிராமங்களில் காவல் தெய்வம் இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த நடுகள் வழிபாட்டினுடைய ஒரு தொடர்ச்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பத்தினி வழிபாடு அல்லனா கண்ணகி வழிபாடு. கண்ணகி வழிபாட்டை தான் எப்படி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பத்தினி வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இப்போ பார்க்கலாம். மேலோர் விளையும் நூல்நெறிமாக்கள் பால் பெற வகுத்த பத்தினி கோட்டம். இந்த பத்தினி கோட்டம்ங்கிறது கண்ணகிக்காக அமைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் நாடுகான் காதையில் குறிப்பிட்டிருக்காங்க. இவ்வழிபாடு வந்து இலங்கையில் வாழும் தமிழர்களால் இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருகிறதா சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தினுடைய காப்பிய தலைவி தான் கண்ணகி. தன் கணவன் பொய்யான குற்றச்சாட்டின் மூலம் கொலையுண்டதை அறிந்து பாண்டியன் நெடுஞ்செழியனிடம் வாதிட்டு தன் கணவன் குற்றமற்றவன் என்பதை நிலைநாட்டினாள். கண்ணகி வந்து சோழ நாட்டில் பிறந்து பாண்டிய நாட்டில் வீரத்தை நிலைநிறுத்தி சேர நாட்டில் பத்தினி தெய்வமாக போற்றப்பட்டதாக குறிப்பிடுறாங்க. இதுதான் வந்து கண்ணகி பத்தினி வழிபாடு பற்றின செய்தி. அடுத்து வந்து பாவை நோன்பு அல்லனா மார்கழி நோன்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து எதனால் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, மார்கழி மாதத்தில் பெண்கள் வந்து பாவை நோன்பு இருப்பாங்க. இக்காலத்தில் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையும் மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவையும் பாடி இறைவனை வழிபடுவாங்க. அதாவது மார்கழி மாதம் காலையிலேயே பெருமாள் கோயிலில் போய் இந்த பாட்டெல்லாம் வந்து பாடுவாங்க. திருப்பாவையும் திருவெம்பாவையும் பாடுவாங்க. இது எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, கன்னி பெண்களாக இருந்தால், அதாவது கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்ல கணவன் கிடைக்க வேண்டியும், மணமான பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா கணவனுக்கு வந்து நீண்ட ஆயுள் வேண்டுமெனவும் விரதம் இருந்து மேற்கொள்வாங்க. மாதந்தோறும் மழை பெய்து நாடு செழிக்கவும், மக்கள் வளமுடன் நோயின்றி வாழவும், பசு மற்றும் கால்நடைகள் சிறக்க வேண்டி ஆண்டாளும் மாணிக்க வாசகரும் பாடிய பாடல்களை வந்து அங்கே பாடி அந்த பாவை நோன்பில் வந்து பாடி வழிபடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாவை நோன்பு இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதிகாலையில் எழுந்து நீராடி உணவு உண்ணாமல் மலர் சூடாமல் தம்மை அழகுபடுத்தி கொள்ளாமல் இறைவனை நினைத்து நோன்பு இருந்து தங்களால் இயன்ற அளவு தானமும் தர்மமும் செய்து அறவழியில் நிற்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாவை நோன்பு குறித்து திருப்பாவையில் உள்ள 2வது பாடல் வந்து குறிப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது பொங்கல் திருவிழா. உலகில் வாழும் தமிழர்கள் அனைவராலும் கொண்டாடப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொங்கல் விழா வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் வாழக்கூடிய எல்லாராலையுமே கொண்டாடப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக கொண்டாடுறாங்க நமக்கு ஏற்கனவே தெரியும். கதிரவனுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறதுக்கு. பயிர் செழிக்கவும் விளைச்சல் பெருகவும் முதன்மை காரணமான கதிரவன் விளங்குவதால் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படுகிறது. இப்பண்டிகை
போகி, பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் என கொண்டாடப்படுகிறது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். போகி பண்டிகை மார்கழி மாதத்தில் கடைசி நாள் தேவையற்ற பொருட்களெல்லாம் வந்து அன்னைக்கு நைட்டு வந்து தீயில போட்டு எரித்து கொண்டாடுவாங்க. அடுத்து வந்து பொங்கல் திருநாள். இதை வந்து தமிழர் திருநாள்னு சொல்லுவாங்க, இல்லைனா உழவர் திருநாள்னு சொல்லுவாங்க. ஆடி மாதத்தில் விதைத்த பயிர்களை தை மாதம் அறுவடை செஞ்சு அதனுடைய முதல் விளைச்சலை வந்து கதிரவனுக்கு காணிக்கையாக படைக்கிறது தான் பொங்கல் விழான்னு சொல்கிறாங்க. அடுத்து மாட்டு பொங்கல் வந்து உழவுக்கும் உழவனுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய காளைகளுக்கும் பசுக்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக தான் கொண்டாடப்படுகிறது. மாலையில் நிறைய ஊரில் வந்து மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு, அதாவது ஜல்லிக்கட்டு ஏறுதழுவுதல் வந்து நடைபெறும். இதை வந்து சங்க இலக்கிய பாடல் வந்து வெளிப்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. கொல்லேற்று கோடஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆயமகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காணும் பொங்கல்னால் உற்றார் உறவினர் எல்லாரையும் போய் சந்திக்கிறது தான் காணும் பொங்கல்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சித்திரை திருவிழா. இந்த சித்திரை திருவிழா வந்து ரொம்ப முக்கியமானது. எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா, அன்னைக்கு தான் சைவமும் வைணவமும் இணைந்து கொண்டாடும் தமிழகத்தின் மிகப்பெரிய திருவிழா. அப்போ சைவமும் வைணவமும் என்னைக்கு இணைந்து கொண்டாடக்கூடிய திருவிழா எது அப்படின்னு கேட்பாங்க. சித்திரை திருவிழா. அது எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். சைவ சமய விழாவான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணமும் வைணவ சமய விழாவான கள்ளழகர் ஆற்றிலிறங்கும் திருவிழாவும் ஒன்றாக நடைபெறுவதால் தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, சைவமும் வைணவமும் இணைந்து கொண்டாடும் தமிழகத்தின் மிகப்பெரிய திருவிழான்னு சொல்கிறாங்க. திருமலை நாயக்கர் காலத்தில் இவ்விரு விழாக்களும் ஒன்றாக்கப்பட்டு கொண்டாடப்பட்டன. இப்போ யாருடைய காலத்தில் இந்த 2 விழாக்களும் ஒன்றாக்கப்பட்டு கொண்டாடப்பட்டுச்சுன்னு கேட்பாங்க. திருமலை நாயக்கர் காலத்தில் தான் கொண்டாடப்பட்டுச்சு. இது என்னைக்கு கொண்டாடுறாங்கன்னு பாருங்கள். சித்திரை மாதம் வளர்பிறை 5ஆம் நாள் தொடங்கி 10 நாட்கள் வந்து நடைபெறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு வந்து ஆடி மாதம் 18ஆம் நாள் நடைபெறுகிறது. இது எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆடி மாதத்தில் பெய்யும் தென்மேற்கு பருவமழையினால் ஆறுகளில் புதுப்புணல் பொங்கி வரும். காவிரி பாயும் பகுதிகளில் வாழும் மக்கள் காவிரி ஆற்றை அன்னையாகவும் தெய்வமாகவும் நினைத்து வழிபடுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த காவிரி பகுதிகளில் வாழும் மக்கள் வந்து அந்த காவிரி ஆற்றை தான் அன்னையாகவும் தெய்வமாகவும் நினைத்து வழிபடுறதா சொல்லியிருக்காங்க. ஆடி மாதம் 18ஆம் தேதி. அடுத்து மக திருவிழா. இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தென்னகத்தின் கும்பமேளா அப்படின்னு சொல்கிறாங்க. மக திருவிழாவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தென்னகத்தின் கும்பமேளா அப்படின்னு சொல்கிறாங்க. மாசி மாதத்தில் குரு வந்து சிம்ம ராசியில் இருக்கும்போது மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாளை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. நவகிரகங்களில் குரு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர 1 வருடம் ஆகிறது. இதன் காரணமாக குரு பெயர்ச்சி விழாவும் மாசி மக விழாவும் நடைபெறதா சொல்லியிருக்காங்க. இது போலவே 12 ராசிகளையும் குரு கடந்து வர்றதுக்கு 12 ஆண்டுகள் ஆகும். ஆகவே தான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மாசி மகத்தை மகாமகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கும்பகோணத்தில் மகாமக குளத்தில் தீர்த்தவாரி அன்று பக்தர்கள் வந்து புனித நீராடுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைவ திருவிழாக்கள் என்னென்ன, வைணவ திருவிழாக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சைவ திருவிழாக்கள்ங்கிறது சிவனை வழிபடும் திருவிழாக்கள் எல்லாமே சைவ திருவிழாக்கள்னு சொல்லுவாங்க. பெருமாளை வந்து வழிபடக்கூடிய திருவிழாக்கள் அனைத்தையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வைணவ திருவிழாக்கள்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மகா சிவராத்திரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. சிவராத்திரி வந்து மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. அன்று நடைபெறும் 4 கால பூஜைகளில் சிவபுராணங்களை பாட வேண்டும். சிவனுக்காக புராணங்களை வந்து பாடுவாங்க. அடுத்து விநாயகர் சதுர்த்தி. வட இந்தியாவில் கணேஷ் சதுர்த்தின்னு சொல்கிறாங்க. ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. ஆலயமில்லாத இடங்களிலும் தற்காலிகமாக களிமண்ணால் விநாயகர் உருவம் செய்து வழிபடுவார். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். அடுத்து தீப திருவிழா. திருக்கார்த்திகைன்னு சொல்லுவோம் இல்லையா, கார்த்திகை மாதம் முழு நிலவு நாளில் வீடுகளிலும் கோயில்களிலும் விளக்கேற்றி வழிபடுவர். திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றி இறைவனை ஒளி வடிவில் வழிபடுறதா திருவண்ணாமலையில் சிறப்பு. அப்புறம் மேலும் சிவன் மற்றும் முருகன் ஆலயங்கள்லேயும் சிறப்பு வழிபாடு நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆதிரை திருவிழா பாருங்கள். திருவாதிரை என்பது
ஆண்டுதோறும் மார்கழி மாதம் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படுறதா சொல்லியிருக்காங்க. இவ்விழாவினை பற்றி மாணிக்கவாசகர் திருவாசகத்திலும் சம்பந்தர் திருநாவுக்கரசர் தேவாரத்திலும் பாடியுள்ளதா சொல்லியிருக்காங்க. சிதம்பரம், மதுரை, திருவாலங்காடு, உத்திர கோசமங்கை, திருக்கழுங்குன்றம், திருமுல்லைவாயில் போன்ற சிவத்தலங்களில் கொண்டாடப்படுறதா சொல்லியிருக்காங்க. இதில் பாருங்கள், திருவாதிரை அன்று சிவபெருமானுக்கு களியை படைத்து பக்தர்களுக்கும் வழங்குவார். இதனால் திருவாதிரை களி என்ற சிறப்பு பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்கிறாங்க. சிதம்பரம் கோயிலில் இறைவனை ஆடல் கோலத்தில் கண்டு வழிபடுவார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிவபெருமானுக்குரிய 5 சபைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பொற்சபை, வெள்ளி சபை, ரத்தின சபை, தாமிர சபை, சித்திர சபை. பொற்சபைங்கிறது நடராஜர் கோயிலை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொற்சபைன்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சிதம்பரத்தில் இருக்குது. அடுத்து வெள்ளி சபை வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் மதுரையில் இருக்குது. அடுத்து ரத்தின சபைன்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வடபாரண்யேஸ்வரர் கோயில் திருவாலங்காடு. தாமிர சபைனா நெல்லையப்பர் கோயில் திருநெல்வேலி. அடுத்து சித்திர சபைங்கிறது குற்றாலநாதர் கோயில் குற்றாலம். இதெல்லாம் வந்து சைவ திருவிழாக்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வைணவ திருவிழாக்கள். திருமாலை வழிபடும் திருவிழாக்களை வந்து வைணவ திருவிழாக்கள்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து வைகுண்ட ஏகாதசி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுவும் மார்கழி மாதம் வளர்பிறை 11ஆம் நாள் கொண்டாடப்படுறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது திருமாலை வழிபடுபவங்க வந்து கொண்டாடுறதா சொல்லியிருக்காங்க. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தாங்க அப்படின்னா ஆண்டு முழுவதும் வரக்கூடிய ஏகாதசி விரதம் இருந்த பலன் புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து திருவரங்கம் அரங்கநாதர் ஆலயத்தில் சிறப்பாக கொண்டாடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து திருவோணம் திருமாலுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுது. திருமாலின் பிறந்த நாளான ஆவணி முழு நிலவு நாளில் கொண்டாடப்படுறதா சொல்லியிருக்காங்க. இந்நாளில் மகாபலி மன்னர் வந்து வருவதாக கருதி மக்கள் வந்து வீதிகளில் பல வண்ண பூக்களால் பெரிய கோலங்களை போட்டு அவரை வரவேற்பார். இந்த பூவை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அத்தைப்பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவ்விழா பற்றிய செய்திகள் மதுரை காஞ்சியிலும் தேவாரத்திலும் 4000 திவ்ய பிரபந்தத்திலும் இடம்பெற்றுள்ளதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து தீபாவளினா தீபம் கூட்டல் ஆவலியை தான் தீபாவளின்னு சொல்கிறாங்க. தீபங்களின் வரிசை அப்படின்னு பொருள். ஐப்பசி மாதம் தேய்பிறை நாளில் அமாவாசைக்கு முதல் நாளில் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தீபாவளின்னு சொல்கிறாங்க. முன்பொரு காலத்தில் நரகாசுரன் தேவர்களையும் மக்கள்களையும் கொடுமை செய்ததாகவும் அவனது கொடுமைகளை பொறுக்க முடியாமல் திருமாலிடம் முறையிட்டு திருமால் வந்து அவருடைய சக்கர ஆயுதத்தால் நரகாசுரனை வதம் செய்து மக்களையும் தேவர்களையும் காத்ததால் இந்த தீபாவளி கொண்டாடுறதாகவும் சொல்கிறாங்க. நரகாசுரன் வந்து தான் இறக்கும்போது தனது நினைவு நாளை அனைவரும் மகிழ்வுடன் கொண்டாட வேண்டுமென கேட்டுக்கொண்டதாகவும் இன்னொரு வகையார் வந்து சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நவராத்திரி விழா. நவராத்திரி வந்து 9 இரவுகளை தான் வந்து நவராத்திரின்னு சொல்லுவாங்க. இதை வந்து 3 பிரிக்கிறாங்க. வீரம், செல்வம், கல்வி ஆகியவற்றை தரும் முப்பெரும் கடவுளாக முறையே மலைமகள், அலைமகள், கலைமகள் ஆகியோரை போற்றி வழங்கும் விழாவை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நவராத்திரின்னு சொல்கிறாங்க. நவராத்திரிங்கிறது 9 இரவுகள்னு பொருள். புரட்டாசி மாதத்தில் அமாவாசைக்கு பின்வரும் 9 நாட்கள்லேயும் இந்த நவராத்திரி வந்து கொண்டாடப்படுறதா சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இந்த 9ஆவது நாள் நடக்கும் வழிபாடு கலைமகளுக்கு உரியதாக கருதி புத்தகங்கள், இசைக்கருவிகள், பல தொழில் சார்ந்த கருவிகளையும் வைத்து, அதாவது சரஸ்வதி பூஜை, கலைமகள்லாம் சரஸ்வதி, அவங்களுக்கு பூஜை வைத்து வழிபடுறதா சொல்லியிருக்காங்க. நோக்கம் வந்து செய்யும் தொழிலை தெய்வம் என்ற கருத்தில் மக்கள் தங்கள் தொழிலை போற்றி கொண்டாடுறதே இதனுடைய நோக்கமாக பார்க்கப்படுது. அடுத்து 10ஆம் நாள் வந்து விஜயதசமி கொண்டாடப்படுறதா சொல்லியிருக்காங்க. விஜயதசமி அப்படிங்கிறது வெற்றியை தருகின்ற நாள் அப்படிங்கிறது பொருள். அன்று குழந்தைகளுக்கு கல்வியை தொடங்கினால் வாழ்வு சிறக்கும் என்பது நம்பிக்கை ஆகும். அடுத்து அம்மன் கோயில் திருவிழா. இது வந்து நம்ம எல்லா ஊர்லேயுமே வந்து வருஷம் வருஷம் ஊரம்மனுக்கு கோயில் கூட வைப்பாங்க இல்லையா, கோவில் திருவிழா. அதை தான் வந்து சொல்கிறாங்க. கோடை காலத்தில் வெப்பத்தின் காரணமாக மக்களுக்கு அம்மை நோய்கள் ஏற்படுகின்றன. இவை வராமல் தடுக்கிறதுக்காகவும் மழை தர வேண்டி மாரியம்மனுக்கு விழா எடுத்து வழிபடுகின்றதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. வேப்ப மரமே மாரியம்மனுக்கான தல விருட்சமாக பார்க்கப்படுது. காப்பு கட்டுதல் தொடங்கி 7 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் அது ஒவ்வொரு ஊரை பொறுத்து வந்து திருவிழாக்கள், அம்மனுக்கு திருவிழாக்கள் நடைபெற்றதா சொல்லியிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பண்ணாரி அம்மன் தீமிதி திருவிழா வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுது. இது வந்து மஞ்சள் நீராடுதலுடன் நிறைவு அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி அம்மன் கோயில் எல்லாமே வந்து மஞ்சள் நீராடுதலோடு தான் நிறைவுறும்.
அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆடிப்பூரம். ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் விழா தான் வந்து ஆடிப்பூரம். இதில் வந்து சிவத்தலங்களில் அம்மனுக்கும் திருவில்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கும் வளையல்களால் அலங்கரித்து ஆடிக்கூழ் படைத்து கொண்டாடுவர். இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆடிப்பூரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நாட்டார் திருவிழாக்கள். நாட்டார் தெய்வங்கள் கிராம மக்களால் கொண்டாடப்படுகின்றன. இவை சிறு தெய்வங்கள் அல்லனா கிராம தேவதைகள் என்றும் அழைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள், பொன்னியம்மன், போத்திராஜா, அன்னமார், ஐயனார், காத்தவராயன், ஆடியம்மன், கருப்பசாமி, சுடலை மாடன், இசக்கியம்மன். இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சிறு சிறு தெய்வங்களை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாட்டார் தெய்வங்கள்னு சொல்கிறாங்க. பல நாட்டார் தெய்வங்கள் மக்கள் தங்கள் முன்னோர்களாகவும் கருதுகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கந்த விரத விழாக்கள். முருகனுக்கு வந்து என்னென்ன விழாக்கள்லாம் வந்து கொண்டாடுறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ் கடவுளான முருகனை வணங்கும் விழாவை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கந்த விழாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐப்பசி மாதம் வளர்பிறை 6ஆம் நாள் சஷ்டியே கந்த சஷ்டி. அதாவது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை 6ஆம் நாள் சஷ்டியை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கந்த சஷ்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாளில் தான் முருகப்பெருமான் வந்து அரக்கனை ஒடுக்க போர் புரிந்த நிகழ்வை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கந்த சஷ்டின்னு சொல்கிறாங்க. அதை தான் சஷ்டி விழாவை வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வைகாசி விசாகம் என்றைக்கு கொண்டாடுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வைகாசி மாதம் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படுறது தான் வைகாசி விசாகம். அடுத்து பங்குனி உத்திரம். பங்குனி மாதத்தில் முழு நிலவு நாளில் கொண்டாடப்படுகிறது. எல்லாமே வைகாசி விசாகம் வந்து வைகாசி மாதம் முழு நிலவு நாளில் கொண்டாடுறது. பங்குனி உத்திரம் வந்து பங்குனி மாதத்தின் முழு நிலவு நாளில் கொண்டாடுது. இது இன்றைக்கி தான் வந்து இந்த பங்குனி உத்திரம் நாளில் தான் முருகனுடைய திருமண நாளாக கருதப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சஷ்டி விழா வந்து ஐப்பசி மாதம் வளர்பிறை 6ஆம் நாளில் தான் கொண்டாடுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தை முருகனுக்குரிய நாளாக கருதி வழிபடுவர். அறுபடை வீடுகள் ஒன்றான திருத்தணியில் ஆடி கிருத்திகை வந்து சிறப்பாக கொண்டாடப்படுறதா பார்க்கப்படுது. அடுத்து முருகனுக்குரிய அறுபடை வீடுகள் என்னன்னு பார்த்தோன்னா திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் அல்லனா திருச்சீர் அலைவாயின்னு சொல்லுவாங்க. அப்புறம் திருவாவினன்குடி அல்லனா பழனின்னு சொல்லுவாங்க. திருவேரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமி மலை, திருத்தணி அல்லனா குன்றுத்தோராடல்னு சொல்லுவாங்க. அப்புறம் பழமுல்தி சோலை. இந்த 6 தான் வந்து அறுபடை வீடுகளாக பார்க்கப்படுது. அடுத்து கோவில் சார்ந்த விழாக்கள் வந்து தேர் திருவிழாக்கள். 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் இறுதி நாளில் மஞ்சள் நீராட்டத்திற்கு முதல் நாள் தேரோட்டம் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சது தான். இந்த வடம் பிடிக்கிறத பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. அப்புறம் திருவாரூர் தியாகராய பெருமாள் கோயில் தேர் தான் ஆசியாவிலேயே மிக உயரமான தேராக பார்க்கப்படுது. திருவாரூர் தேர் தான். இது வந்து 96 அடி உயரமும் 360 டன் எடையும் கொண்டதாக பார்க்கப்படுது. இது வந்து 4 நிலைகளை கொண்டதுன்னு சொல்லியிருக்காங்க. சித்திரை மாதம் இக்கோயிலில் தேர் திருவிழா கொண்டாடப்படுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழே நாடுகளின் லூர்து நகர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேளாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. இக்கோயிலின் தேர் திருவிழா வந்து அனைத்து சமய மக்களும் கலந்து கொள்ளும் ஒரு விழாவாக பார்க்கப்படுது. அது கிறிஸ்டின் கோயிலாகவே இருந்தாலும் வேளாங்கண்ணிக்கு வந்து எல்லாருமே போகிறாங்க. அதை தான் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து கிறிஸ்துவ திருவிழாக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிறிஸ்துமஸ் ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்துமஸ் கொடுத்துருக்காங்க. மக்கள் வந்து மக்களுடைய நலனுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட இறை தூதராக இயேசு பெருமான வழிபடுறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்துமஸ்னு சொல்கிறாங்க. அதாவது இயேசு பிறந்த நாளில் தான் டிசம்பர் 25ஆம் நாள் தான் இயேசு பிறந்திருப்பார். எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா இஸ்ரேல் நாட்டில் பெத்லஹேம்ங்கிற ஊரில் பிறந்திருப்பாங்க. அவருடைய பிறந்த நாளில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்துமஸ் தான் கொண்டாடுறாங்க. இந்நாளில் வீடுகள் தோறும் நட்சத்திர விளக்குகளை அமைத்தும் புத்தாடைகள் அணிந்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து புனித வெள்ளி. புனித வெள்ளினா என்ன பொருள் பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பொருள். இது வந்து இயேசு பெருமானினுடைய நினைவு நாளை குறிப்பிடுது. கிறிஸ்துமஸ் வந்து பிறந்த நாள், புனித வெள்ளி வந்து நினைவு நாள். இயேசு பெருமானை சிலுவையை சுமக்க செய்து சவுக்கால் அடித்து கடைசியாக அதே சிலுவையில் அவரை அறைந்து கொடுமைப்படுத்தினார்கள். மன்னனின் ஆணைக்கு பயந்த யூதேயா நாட்டு மக்கள் எதையுமே சொல்ல முடியாமல் வேதனையுடன் கண்ணீர் விட்டனர். இயேசு பெருமான் அடைந்த துன்பங்களையும் சிலுவையில் அறையப்பட்டு உயிர் துறந்தமையும்
நினைவு கூறும் நிகழ்வை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புனிதவெள்ளின்னு சொல்கிறாங்க. அப்போது கிறிஸ்துமஸ்ங்கிறது இயேசு பிறந்த நாள், புனிதவெள்ளிங்கிறது இயேசுடைய நினைவு நாள். அடுத்து ஈஸ்டர் கொண்டாடுவாங்க. ஈஸ்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3ஆவது நாள் உயிர் பிழைத்து மறுபடியும் வந்திருப்பாங்க இல்லையா, அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈஸ்டராக கொண்டாடப்படுது. இயேசு பெருமான் இறப்பதற்கு முன்னர் நான் மீண்டும் உயிர் பெற்று வருவேன் என தமது சீடர்களுக்கு வந்து சொல்லிட்டு போயிருப்பார். அதே மாதிரி திரும்பியும் வந்திருப்பார். அதைத்தான் வந்து நினைவு கூறுறதுக்காக ஈஸ்டர் கொண்டாடப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. சிலுவையில் அறையப்பட்டவர் 3ஆம் நாள் உயிர் பெற்று மக்களுக்கு ஆசியும் சீடர்களுக்கு அறிவுரையும் வழங்கி மீண்டும் மறைந்தார். அவர் உயிர்த்தெழுந்த 3ஆம் நாளையே உயிர்ப்பு பெருவிழா, அதாவது ஈஸ்டராக வந்து கொண்டாடுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இஸ்லாமிய திருவிழாக்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெசன் வந்து முடிஞ்சிடும். இஸ்லாமிய திருவிழாக்களில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது மொஹரம் பண்டிகை தான். இது வந்து மொஹரம் என்ற மாதம் இஸ்லாமிய நாள்காட்டியின் முதல் மாதம். இஸ்லாமிய நாள்காட்டிங்கிறது அரபு நாள்காட்டியினுடைய முதல் மாதமாக தான் இந்த மொஹரம் பார்க்கப்படுது. இதுதான் இவர்களின் புத்தாண்டாக கொண்டாடப்படுது. இஸ்லாமிய நாள்காட்டி வந்து சந்திர நாள்காட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இம்மாதத்தில் சண்டைகள், புனித போர்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என திருக்குரான் குறிப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. இப்பண்டிகை வந்து தியாக திருநாளாகவும் கொண்டாடப்படுதுன்னு கேட்பாங்க. இப்போ தியாக திருநாளுங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா மொஹரம் பண்டிகை. அடுத்து வந்து ரமலான் அல்லனா ரம்ஜான் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. இது ஈகை திருநாளாக பார்க்கப்படுது. தியாக திருநாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மொஹரம் பண்டிகை. ஈகை திருநாள்னு பார்த்தோம் அப்படின்னா ரம்ஜான் பண்டிகை. இதை வந்து ஈகை திருநாள் அல்லனா ஈத் பெருநாள் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஈத் அப்படிங்கிற அரபு சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தடுத்து விடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்நோன்பு தங்களை தீமைகளிலிருந்து தடுத்து காப்பதாக இஸ்லாமியர் கருதுவதாகவும் சொல்லியிருக்காங்க. வைகறை பொழுதின் தொடக்கத்திலிருந்து பொழுது மறையும் வரை அல்லாவை நினைத்தபடி இஸ்லாமியர் வந்து நோன்பு மேற்கொள்வாங்க. இந்நோன்பில் முதல் 10 நாட்கள் வந்து இறையருள் கிடைக்கிறதுக்கும், 2வது 10 நாட்கள் வந்து இறைவனிடத்தில் மன்னிப்பை பெறுவதற்காகவும், 3வது 10 நாட்கள் வந்து நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும் நோன்பு கடைபிடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்நோன்பின் இறுதி நாளையே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரமலான் திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பக்ரீத் பண்டிகை. இது வந்து இஸ்லாமியரின் 12வது மாதமான துல்ஹஜ் என்ற மாதத்தில் வருகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ முதல் மாதம் வந்து மொஹரம் பண்டிகை, கடைசி மாதம் வந்து பக்ரீத் பண்டிகை. இது வந்து துல்ஹஜ் மாதத்தில் வரதா சொல்லியிருக்காங்க. இஸ்லாமியர் வந்து தமது வாழ்நாளில் ஒரு முறையாவது மெக்காவிற்கு ஹஜ் பயணம் மேற்கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க. இப்பயணத்தால் தம் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த பாலகர் போன்று புனிதமாகவும், அதாவது அவங்க வந்து ஏதாவது தவறு பாவங்கள் ஏதாவது பண்ணியிருந்தா கூட இந்த ஹஜ் பயணம் மேற்கொள்ளும்போது அவங்கள வந்து தீமை நீக்கியவராகவும் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்தே பிறந்து வந்தவங்க மாதிரியும் கருதுறதா சொல்லியிருக்காங்க. ஹாஜிக்கள்னால் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹஜ் பயணம் மேற்கொள்கிறவங்கள தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹாஜிக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹாஜிக்கள் தான் வந்து அல்லாஹ்வின் வீட்டிற்கு விருந்தாளியாக செல்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்பயணம் மேற்கொள்ள இயலாதவங்க வந்து ஹஜ் பயணம் இயலாதவங்க வந்து குர்பானி கொடுத்து பக்ரீத் வந்து தொழுகை செய்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சமண திருவிழான்னு பார்த்தோம் அப்படின்னா மகாவீர் ஜெயந்தி. ஃபஸ்ட்டு வந்து மகாவீரர் எங்கே பிறந்தாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வைசாலி நாட்டில் உள்ள குண்டா கிராமங்கிற இடத்துல தான் பிறந்திருப்பாங்க. இவங்க பிறந்த ஆண்டு வந்து கிமு 546. இவர் வந்து ஒரு அரச குமாரர் தான். இவர் வந்து அந்த அரச வாழ்வையே வேண்டான்னு சொல்லிட்டு அனைத்தையும் துறந்து நாட்டை விட்டு வெளியேறி தியானம் செய்து உயர்நிலையை அடைந்ததாக பார்க்கப்படுது. இவர் வந்து தாம் கண்டறிந்த உண்மைகளை மக்களுக்கு எடுத்துரைத்து நல்வழிப்படுத்தினார்னு சொல்கிறாங்க. இவர் அன்பு, அமைதி, அகிம்சை போன்ற நற்குணங்களுக்கு இலக்கணமாக திகழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க. இவரது பிறந்தநாள் தான் மகாவீரர் ஜெயந்தியாக கொண்டாடப்படுறதா பார்க்கப்படுது. சமண சமயத்தில் 24 தீர்த்தங்கரர் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. அதில் 24வது தீர்த்தங்கரர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மகாவீரர். சமண சமயத்தில் 2 பிரிவுகள் இருந்திருக்கு. முதல் பிரிவு திகம்பரர், ஸ்வேதம்பரன் சொல்லிட்டு 2 பிரிவுகள் இருந்திருக்கு. திகம்பரருங்கிறது திசைகளையே ஆடையாக அணிபவர்னும், ஸ்வேதாம்பரருங்கிறது வெண்ணிற ஆடை அணிஞ்சிருக்கிறவங்களையும் பிரிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பௌத்த திருவிழாவில் ஃபஸ்ட்டு வந்து புத்த பூர்ணிமா. புத்தர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வைகாசி மாதம் முழு நிலவு நாளில்
விசாக நட்சத்திரத்தில் புத்தர் வந்து பிறந்திருக்காரு. அதைத்தான் வந்து புத்த பூர்ணிமாவாக கொண்டாடப்படுது. வைகாசி மாதம் முழு நிலவு நாளில் விசாக நட்சத்திரத்தில் புத்தர் பிறந்தார். அவர் வந்து எந்த இடத்துல பிறந்தாருன்னு பார்த்தோன்னா நேபாள நாட்டில் உள்ள கபிலவஸ்துல, அதாவது அதுக்கு பக்கத்தில் லும்பினி அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு அரச குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு. இவருமே வந்து மக்கள் நலன் கருதி பெற்றோர், மனைவி, மகன் இந்த அரசாட்சியெல்லாம் தொடர்ந்து துறவரம் மேற்கொண்டிருக்காரு. புத்தரின் வாழ்வில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்வுகளான 4 பெரும் நிகழ்வுகள் நடந்திருக்கும். பெருந்துறவு, நிர்வாண நிலை, அப்புறம் முதல் போதனை நிகழ்த்தியது, பரிநிர்வாண நிலையை அடைந்தது என அனைத்தும் நிகழ்ந்த இந்த நாளை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புத்த பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு பௌத்த சமயத்தினர் கொண்டாடி வர்றதா சொல்லியிருக்காங்க. பௌத்தர்கள் வந்து புத்த பூர்ணிமா அன்று வெண்ணிற ஆடை அணிந்து பௌத்த சைத்தியங்களுக்கு சென்று மலர்களை தூவி வழிபடுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவ்விழா வந்து பீகாரில் உள்ள புத்தகையாலையும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சாரநாத்லேயும் கொண்டாடப்படுறதா பார்க்கப்படுது. புத்த பெருமானின் இப்புனித நாள் குறித்த செய்தி மணிமேகலையில் உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. பசிப்பினி போக்கும் அமுத சுரபியானது புத்த பூர்ணிமா அன்னைக்கு தான் மணிமேகலை கையில் கிடைச்சதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து குருநானக் ஜெயந்தி. இவர் வந்து குருநானக் வந்து பிறந்த இடம் லாகூரில் உள்ள தால்வண்டி. குருநானக் பிறந்த நாள் தான் சீக்கியர்களாக குருநானக் ஜெயந்தியாக கொண்டாடப்படுது. சிறு வயதிலேயே இறை அனுபவங்கள் திளைத்திருந்து தனது 30வது வயதில் ஞானம் பெற்றதாக சொல்லியிருக்காங்க. இவருடைய அருளுரைகள் அடங்கிய நூல் தான் எனது ஆதி கிரந்தம். குருநானக் ஜெயந்திக்கு 2 நாட்களுக்கு முன்பே குருத்வாராக்களில் தொடர்ந்து 48 மணி நேரம் ஆதி கிரந்தம் வாசிக்கப்படும்னு, குருநானக் பிறந்த நாளன்று அதிகாலை 4 மணி முதலே பக்தி பாடல்கள் மற்றும் புனித உரைகள் வாசிக்கப்பட்டு அந்நாள் முழுவதும் மக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயில் தான் சீக்கியர்களின் புனித தலமாக பார்க்கப்படுது. பஞ்சாப் மற்றும் ஹரியானாவிலும் இது சிறப்பாக கொண்டாடப்படுறதா பார்த்துருக்காங்க. இறை வழிபாட்டில் ஈடுபடும் அனைத்து சீக்கியர்களும் தமது வழக்கப்படி தலைப்பாகை, வாள், புத்தாடை அணிந்து நீண்ட பட்டை தீட்டப்பட்ட வாள்களை வைத்து கொண்டு அதை சுழற்றி பல்வேறு வீரதீர செயல்களை செய்து கொண்டு ஊர்வலமாக செல்வார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருவிழாக்கள். நம்ம பார்த்த லெசனை நான் வந்து இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நெக்ஸ்ட் லெசன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.